தேவகன் பேசுகிறேன். ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு ரீடிங்ஸ் எடுக்கிறோம். இப்போ ரீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா 24 வருது. ஸோ அந்த பாயிண்டில் எழுதிக்கிறோம் 24. இது வந்து இப்போ நம்ம காஸ்டிங் பண்ணி 12 நாள் தான் ஆகுது. ஸோ இது 24 சேம் ரீடிங் வந்து நம்ம இப்படி தான் பார்க்கணும். இந்த ரீபவுண்ட் ஹேமரில் ஒன்ஸ் ஹேமர் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பிளஞ்சரை வந்து அடித்ததுக்கப்புறம், அதாவது ரீபர் வேல்யூ வந்து அதுக்கப்புறம் லாக் பண்ணோம்னா வேல்யூஸ் வந்து மாறாது. ஸோ நம்ம செக் பண்ணுறதுக்காக செக் பண்ணிங்கன்னா 20, 22, 24, 26, 28 காமிக்குது. ஸோ 28 இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு 9 ரீடிங்ஸ் எடுத்துக்கணும். வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் 9 பாயிண்ட் ரீடிங்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 24 வருது எல்லாத்துலேயுமே. 22, 24 ஒரே ஒரு இதில் மட்டும் 28 வந்துருக்கு. மேபி நம்ம ஆங்கிள்ஸ் வந்து லைட்டாக மாறி இருந்துச்சுன்னா கூட அந்த வேல்யூஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 23 எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 24 மேஜர் 24 இருக்குது, ஒரு சில இடம் 22 இருக்குதுனால. ஆனால் ஆக்சுவலாக நம்ம பண்ணோம்னா 9ஐயும் கூட்டி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 9 போட்டு வரக்கூடிய ஆவரேஜ் எடுத்துக்கலாம். பட் இதில் எல்லாமே விசிபிளாக தெரியுதுங்கிறனால நான் ஆவரேஜாக 24ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 23ல் வந்து 20, 21, 23 23ல் 0 ஆங்கிள் 0வில் செக் பண்ணணும். 180 வருது. 180 இப்போ அந்த இதில் நம்ம சேட்டில் செக் பண்ணும்போது 180 kg/cm². அப்படியே பேஸ்கலாக கால்குலேஷன் பண்ணும்போது 18, அதாவது கிரேடு வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் கிரேடு வந்து M18 கிட்ட வந்துருச்சு. இது ஆக்சுவலி நம்ம 25 காஸ்டிங் பண்ணும்போது M25 போட்டுருக்குறோம். இது நம்ம ஜஸ்ட் 12 days தானே ஆகுது. நம்ம வந்து காஸ்டிங் பண்ணது பார்த்திங்கன்னா 11/2/2026. இப்போ இன்னைக்கு டேட்டு வந்து 24/2/2026. கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 12 to 13 days தான் ஆகுது. கிரேடு 18 வரையும் நமக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஓகே. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மேலே கான்க்ரீட் போட போகிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரீயாக செக் பண்ணிக்கிறோம் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரென்த்தன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து ஸ்ட்ரென்த்தன் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த காலம் செக் பண்ணியாச்சு. ரெண்டாவது இந்த காலம் செக் பண்ணி வச்சுருக்குறோம். நான் ஆவரேஜ் போட்டு மேலே கால்குலேஷன் போடணும். இது மாதிரி 18னா 18 காலமே செக் பண்ணுவோம்.